SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. வரும் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்க உள்ளது. மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என NDTV, பீப்பிள்ஸ் பல்ஸ் உள்பட 10 நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அதிமுக ஆட்சி அமைக்கும் என டைம்ஸ் நவ், JVC, CNN ஆகிய நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. தவிக 91 முதல் 120 இடங்களை பிடிக்கும் என இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் டுடே சாணக்கியா நிறுவனம் வெளியிட்ட கணிப்பில் திமுக 114 முதல் 136 இடங்கள், அதிமுக 34 முதல் 56 இடங்கள், தவிக 52 முதல் 74 இடங்கள், மற்றவர்களுக்கு 0 முதல் 2 இடங்கள் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என கூறினாலும் டைம்ஸ் நவ், CNN போன்ற பிரபல நிறுவனங்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும் என கூறியிருப்பது திமுகவினரை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. நீண்ட காலமாக கருத்து கணிப்புகளை நடத்தி வரும் இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தவிகவுக்கு 91 முதல் 120 இடங்கள் வரை கிடைக்கும் என்றும், டுடே சாணக்கியா நிறுவனம் 52 முதல் 74 இடங்கள் கிடைக்கும் என்றும் கூறியிருப்பது திமுக மற்றும் அதிமுகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்தியா டுடே கணிப்பு உண்மையானால் தவிக ஆட்சிக்கே வந்துவிடும். டுடே சாணக்கியா சொல்வது போல நடந்தால் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும் அல்லது யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத திரிசங்க நிலை ஏற்படும். கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் 8.22% ஓட்டுகளை பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு இம்முறை ஓட்டுகள் குறையும் என தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் கூறுகின்றன. இதனால் தமிழக அரசியல் கட்சிகள் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளன. தவிக கணிசமான இடங்களை வென்றால் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலை ஏற்படுமோ என்ற அச்சம் திமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. கருத்து கணிப்புகளும் குழப்புவதால் தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியாமல் குழப்பத்தில் உள்ளன. ஏற்கனவே முந்தைய பல தேர்தல்களில் கணிப்புகளை தாண்டி ஆட்சி மாற்றம் நடந்துள்ளது. ஆகவே மே 4ஆம் தேதி முடிவு வந்தால் மட்டுமே உண்மை நிலை தெரியவரும் என்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள்.